ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 5:8 Psalms 5 கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுடைய ஜெபம். தாவீது காலையில் வந்து தேவ சமூகத்தில் இருந்து ஜெபித்ததை நம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். என்ன ஜெபிக்கிறான்? என்னுடைய சத்துருக்களின் நிமித்தம் என்னை நீதியிலே நடத்தும். எவ்வளவு அருமையான ஒரு ஜெபம். Dear child of God, every day we need to pray that the Lord should give us righteousness in front of our enemies. We are living in an unrighteous world. There are many people around us. They are trying to do unrighteous things to God's people. Everywhere we experience unrighteousness. We don't receive righteousness. We don't receive justice. We don't receive the right judgment in our cases, in our petitions. But we need to believe that the Lord is a Lord who is always with us. He will give us the righteousness because His name is Jehovah Tsidkenu. He is a God of righteousness. That is why when you don't receive righteousness from the people, you need to believe and trust that the Lord will give you the righteousness. The Lord will do justice for you. The Lord will make your enemies ashamed and He will give you the righteousness. You will not be ashamed because you are a child of God. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் சத்துருக்கள் வெட்கப்பட்டு போகும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார். அநீதி இழைக்கப்படுகிற வேளையிலே, அநீதியை நினைத்து நீங்கள் மனம் துவண்டு போகிற வேளைகளிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். மனிதர்கள் அநீதி செய்யலாம், மனிதர்கள் உங்களுக்கு எதிரான கிரியைகளை செய்யலாம், ஆனால் கர்த்தரோ உங்களுக்கு நியாயம் செய்கிறவர், உங்களுக்கு நீதி செய்கிறவர். அதோடு மாத்திரமல்ல, தேவனுடைய வழி செம்மையான வழி. அந்த வழியிலே தேவன் நம்மை நடத்தும்படிக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். We need to pray that the Lord should lead us into a straight path. You might face a path where you have many thorns and thistles. You may face a path where you will face a lot of ups and downs. You may face a path which is crooked, which you don't have any future. But our Lord God will straighten up every crooked path. He will straighten up every ups and downs in your life. He will straighten up every hurdles which are coming against you in this life. Our God is a God who is listening to our prayers. Today, believe and trust in Him that He will do justice for you. He will remove every arrogant officers from your life. He will remove every arrogant enemies from your life. He will do justice. He will straighten up your path so that your journey will be smooth. Believe in Him and trust in Him. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் பாதையை செவ்வைப்படுத்துகிறவர், உங்கள் வழியை செவ்வைப்படுத்துகிறவர், உங்களை சரியான பாதையிலே நடத்தி, சரியான வழியிலே நடத்தி, உங்களை நன்மையை காண உதவி செய்வார். கவலைப்படாதிருங்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகளுக்காக நீதி செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளுக்காக நீர் பாதையை செவ்வைப்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளுக்கு அநீதி இழைக்கப்படுகிற இடத்திலே, அநீதி இழைக்கப்படுகிறதான அலுவலகத்திலே, அநீதி இழைக்கப்படுகிறதான குடும்பத்திலே கர்த்தாவே, நீர் நீதி செய்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்து உடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தாவே, உடைய பிள்ளைகளுக்கு நீரே நீதி செய்தருளும்.
உம்முடைய பிள்ளைகளுக்கு சுமூகமான வழியை திறந்து கொடுத்தருளும். செம்மையான பாதையிலே நடத்தியருளும். அற்புத அடையாளங்களை அவர்கள் காண உதவி செய்தருளும். அப்பா, உதவி செய்தருளும். உம்முடைய கரங்களிலே நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.